விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவோட இந்த விவாகரத்து அப்படிங்கிறது பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாலும் எல்லா திரைப்பிரபலங்களுமே இதுக்கு ஒரு பக்கம் விமர்சனத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் விஜய் சாருக்கு ஆதரவாக நிறைய பேரும் இந்த விஷயத்தில் பேசிட்டு தான் வராங்க. அந்த வகையில் கடுமையான விமர்சனங்களுக்காக பதிலடி கொடுத்துருக்காரு நடிகர் அஜித். எல்லா விஷயத்திலையும், அதாவது அவர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே இவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது போத் டைரக்ட்லி ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட்லியாக இருந்தாலுமே இவருடைய நிறைய விஷயங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டைரக்டா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம நிறைய இடங்கள்ல நாமளே பார்த்துருக்கோம். முக்கியமா அவர் ஓட் பண்ற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவருடைய மனைவியோட விவாகரத்து சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு எழும்போது அஜித் சாரோட மொத்த ஃபேமிலியுமே விஜய் சாருக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த வகையில் இந்த விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தல அஜித். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி கடைசியாக இந்த விவாகரத்து வழக்கை அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாலுமே அந்த டைமில் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் பீக்கில் இருந்தது. அதனால் சங்கீதா விஜய் செஞ்ச அந்த விஷயம் பெரிய துரோகமாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்பட்டது. நீங்கள் இத்தனை வருஷங்கள் அவரை பிரிஞ்சு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இந்த விவாகரத்து மனுவை நீங்கள் நினச்சிருந்தா 1 இயருக்கு முன்னாடியே அப்பீல் பண்ணியிருக்கலாம் இல்லை, ஏன் இந்த மாதிரி சமயம் பார்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த ரசிகர்களோட அந்த கோவமும் சங்கீதா மேலே திரும்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் லேட்டர் தான் இதில் இருக்கிற சில விஷயங்கள் உண்மை. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் எந்த அளவுக்கு மனமுடிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் வெளியான அப்புறமேலு சங்கீதா மேம் மேலே எல்லாருக்குமே ஒரு அனுதாபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு. இப்போ போத் சங்கீதா மற்றும் விஜய் 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் தான் ரசிகர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிலே முற்றிலும் உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு அவங்க 2 பேரோட அந்த கப்புள் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து அவங்க ஃபேமிலியும் அஜித் சாரோட ஃபேமிலியும் ரொம்பவும் க்ளோஸ். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக அவங்களுக்கு போட்டி அப்படிங்கிறது இருந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட குழந்தைகளுமே ஒரே ஸ்கூலிங்கில் தான் படித்து முடிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஷாலினியோட மகளும் விஜய் சாரோட மகனும் 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்துக்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து அஜித் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உள்ளே இருக்கிற அந்த எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும் அது அவங்க சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம். அதில் வேற ஒரு தனிநபரோட கருத்து விமர்சனம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை கிட்டத்தட்ட 2000 தடவை யோசித்து நல்ல முடிவாக தான் எடுப்பார். அவர் ஒரு முடிவை எடுத்துட்டா அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் எல்லாருமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. ஒரு ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே நம்ம நிறைய அளவு கடந்த பாசம் அப்படிங்கிறத வச்சுருக்கிறோம். அப்படி பாசம் வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஒரு பிரதி உபகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவருடைய அந்த தனிப்பட்ட விஷயங்களில் நம்ம கருத்து தெரிவிக்காமல் விமர்சனம் பண்ணாத இருக்கிறது தான். யார் வேணாலும் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவரை தாக்க முற்படலாம். ஆனால் எந்த டைம்லையும் அவர் உங்களுடைய முதல்வர் தான், அவர் உங்களுடைய ஒரு நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ரொம்பவும் பெருமையாக பேசியிருக்காங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உங்களுக்காக நின்றுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவரை தாங்கி பிடிக்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே தைரியத்தில் தான் அவர் இருக்கிறாரு. அவருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தல அஜித் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் அவருடைய இந்த சொந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய விஷயமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மூத்த நடிகர்களாக இருக்கட்டும், சமுத்திரகனி, சிவகுமார், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய அந்த குடும்ப விவகாரத்தை ரொம்பவும் பெருசாக பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் எங்கே உங்கள் மனைவியை காணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கேலித்தனமாக பேசியிருப்பாங்க. ஆனால் குடும்ப விஷயத்தில் இப்படி சட்டசபை வரைக்கும் எடுத்துகிட்டு பேசுறது அந்தளவுக்கு அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்தால் எந்த அளவுக்கு அவர் உடஞ்சி போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவர் ஓடிட்டு இருக்கிறாரு. அதுவும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் மக்களுக்காக மட்டும்தான்.